சூடான் நாட்டிலிருந்து வரக்கூடிய சூடான் விசன் என்ற தினசரி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, திருக்குர்ஆன் இறைவேதம் தான் என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யூத மதத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவர், பேர் ராபர்ட் கில்ஹாம். இந்த மருத்துவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் மூலமாக ஒரு ஆய்வு ஒன்றை நிகழ்த்துகின்றார். மருத்துவம் சார்ந்த ஒரு ஆய்வு, மரபணு தொடர்பான ஒரு ஆய்வு. கணவன் மனைவி உடலுறவு கொள்ளும் பொழுது அவர்களுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கணவனுடைய மரபணுவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது குறித்து ஒரு ஆய்வை நிகழ்த்துகின்றார். ஆணினுடைய மரபணு தடயம் என்பது ஒரு பெண்ணிடத்தில் அந்த ஆண் மறைந்த பிறகும் அந்த ஆணோடு உடலுறவு கொண்டதிலிருந்து 3 மாதங்கள் வரை அந்த மரபணு தடயம் அவனுடைய உடம்புல பதிவு செய்யப்படுது. அப்ப அந்த மரபணு தடயம் அழிவதற்கு 3 மாதங்கள் பிடிக்கின்றது, அது அழியறதுக்கு 3 மாதம் தேவைப்படுகின்றது. பாத்தீங்கன்னா திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனைவி பெறக்கூடிய குழந்தை கணவனை பிரிந்து விட்டாலும் 3 மாதங்கள் வரைக்கும் அவள் வேற ஒரு ஆணோடு உடலுறவு கொள்ளாமல் குழந்தை பெறுவாளையானால் அந்த குழந்தையினுடைய மரபணுவை டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த கணவனுடைய மரபணுவினுடைய தடயங்கள் அதுல இருக்கின்றது. அதே நேரத்தில் 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு கணவனை ஒரு மனைவி பிரிகின்றால், அப்படி அந்த கணவனை பிரியக்கூடிய மனைவியானவள் 3 மாதத்திற்குள்ளேயே இன்னொரு ஆணோடு உடலுறவு கொள்கின்றாள். அப்படி இன்னொரு ஆணோடு உடலுறவு கொள்வாளையானால் அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய மரபணுவை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது 2 ஆண்களுடைய மரபணுடைய தடயங்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத இவர் பார்க்கிறாரு. அப்ப என்னன்னா, இவருக்கு ஒரு விஷயம் புலப்படுகின்றது. ஒரு பெண்ணானவள், அந்த பெண் ஒரு திருமணம் முடித்து கணவனை பிரிந்து விட்டாலோ அல்லது கணவன் இறந்து விட்டாலோ இன்னொரு ஆணோடு உடலுறவு கொள்வதற்கு ஒரு 3 மாத கேப் இருக்கணும். 3 மாதம் கழிச்சு அவள் உடலுறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் பிறக்கக்கூடிய குழந்தையை டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம பண்ணும் பொழுது ஒரு ஆணுடைய மரபணு தடயம் மட்டும் அந்த குழந்தையில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் 3 மாதத்துக்குள்ளேயே அவ வேற ஒரு ஆணை திருமணம் முடித்து அவனோடு உடலுறவு கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் 2 ஆண்களுடைய மரபணு தடயங்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆணுடைய மரபணு தடயம் என்பது ஒரு பெண்ணிடத்துல அந்த ஆண் மறைந்த பிறகும் அந்த ஆணோடு உடலுறவு கொண்டதிலிருந்து 3 மாதங்கள் வரை அந்த மரபணு தடயம் அவனுடைய உடம்புல பதிவு செய்யப்படுது. அப்ப அந்த மரபணு தடயம் அழிவதற்கு 3 மாதங்கள் பிடிக்கின்றது. 3 மாதம் கழித்துதான் அது அழியறதுக்கு 3 மாதம் தேவைப்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இந்த ஆய்வை தன்னுடைய சக நண்பரிடத்துல போய் சொல்றாரு. சக நண்பருடைய பேர் என்னன்னா ஹாசிம் மசாவி அப்படின்ற முஸ்லீம் நண்பர். அந்த ஹாசிம் மசாவி என்ற முஸ்லீம் நண்பர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரபணு தடயம் சம்பந்தமான ஒரு கண்டுபிடிப்பு. ஒரு பெண்ணிடத்தில் ஒருவன் உடலுறவு கொண்டு 3 மாதங்கள் அவனுடைய அந்த மரபணு தடயம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கின்றது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது அழியுது. அதனால ஒரு பெண் ஒரே நேரத்தில் 2 ஆணோடு உடலுறவு கொள்வாளையானால் 2 ஆண்களுடைய மரபணு தடயம் அந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய டிஎன்ஏல ஏற்பட்டு விடுகின்றது. அவ ஒரு கணவன் இறந்து விட்டாலோ அல்லது ஒரு மனைவி கணவனை பிரிந்து விட்டாலோ 3 மாதம் வரைக்கும் அந்த மரபணு தடயம் இருக்கு. 3 மாதம் கழிச்சு இன்னொரு ஆணை கல்யாணம் பண்றது அவளுக்கு சேஃப்டி அப்படின்ற மாதிரியான செய்தியை சொல்றாரு. அப்ப அந்த முஸ்லீம் சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, இது நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆன் இதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி காண்பிக்கின்றார். அல் பக்கரா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய 228வது வசனம், உங்கள விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் அவங்க 3 மாத விடாய் காலங்கள் காத்திருக்க வேண்டும், அது அவங்களுக்குரிய காலக்கெடு.
3 மாதவிடாய் காலங்கள் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான், ஒரு கட்டளையை போடுகின்றான். உங்களுடைய வயிற்றில் அவர்கள் இருக்கிறத என்ன இருக்கின்றத அவர்கள் மறைக்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் போடுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான்னா, உங்கள மாதவிடாய் அற்று போனவர்கள் இருக்கின்றார்களே அவங்களும் 3 மாதங்கள் அவங்க காத்திருக்க வேண்டும்ன்றான். மாதவிடாய் ஏற்படாதோர் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சூரத்து தலாக் என்ற அத்தியாயத்தில் பேசுகின்றான். அப்ப ஒரு குழந்தை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, 1 மாதவிடாய் வந்துட்டாலே அந்த குழந்தை உருவாகலன்னு நமக்கு உறுதியாகி விடுகின்றது. அப்புறம் அல்லாஹ் 3 மாதவிடாய் காலங்கள் சொல்கின்றான். 3 மாதங்களையும் காத்திருக்க சொல்லணும் என்ற ஒரு சந்தேகம் நம்மளுடைய உள்ளத்தில் எழலாம். இந்த சந்தேகத்திற்கு இந்த ஆய்வு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த வசனத்தை கேட்டுவிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்ற செய்தியை அந்த சூடான் விசன் என்ற பத்திரிகை வெளியிடுகின்றார்கள். அப்ப என்னன்னா, திருக்குர்ஆன் ஒரு கட்டளையை போடுகின்றது என்றால் அதுல இந்த மாதிரியான என்ன காரணம்னு சொல்லப்படல. 3 மாதவிடாய் காலங்கள் அவங்க காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் மொட்டையாதான் ஒரு கட்டளையை போடுறான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு ஆய்வு ஒளிந்திருக்கிறத, அற்புதம் ஒளிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கே பூரிப்பாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு இது ஒரு சான்று பெறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சகோதரர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். இவர் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவுனவனையும் அது மக்கள் மத்தியில் பரவுது. யூதர்கள் அதெல்லாம் இல்ல பொய் என்று மறுக்க, அதை மறுத்து அதே சூடன் விசன் என்ற அந்த பத்திரிகையில அந்த முஸ்லிம் சகோதரர் ஒரு பேட்டி கொடுத்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்ப எதற்காக இந்த இடத்துல சொல்ல வருகின்றோம் என்றால், இந்த ஒழுக்க ரீதியான குறைபாடுகள், பெண்களுக்கு ஒழுக்கம் என்ற அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய போதனைகள் எதுவுமே இல்லாம இப்ப எடுபட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ராபர்ட் கில்ஹாம் போய் ஆய்வு பண்றாரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் முஸ்லிம் பெண்களிடத்துல இந்த மரபணு தடயம் சம்பந்தமான சோதனையை மேற்கொள்கின்றார். சோதனையை மேற்கொண்டா அவங்களுடைய அந்த டிஎன்ஏல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆணினுடைய மரபணு தடயம் தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்ன பிற மத மக்களுடைய பெண்களுடைய மரபணுக்களை எடுத்து சோதனை செய்யும் பொழுது 3 ஆண்களுடைய மரபணு தடயம் வரைக்கும் அதுல பதிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போ ஒரு சோதனைக்கு என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய மனைவியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாரு. அவருடைய மனைவியினுடைய மரபணுல 3 ஆண்களுடைய மரபணு தடயம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு, அப்ப கடைசியில டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்க அவருடைய பெத்த குழந்தைன்னு எதை சொன்னாரோ அதுக்கும் அவருடைய மரபணுக்கும் உள்ள டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஒரு குழந்தை இவருடைய குழந்தையா இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இதுகள் ஏற்படுது பாருங்க. இஸ்லாம் ஒழுக்க ரீதியாகவும் மக்களை எப்படி வார்த்தெடுக்கின்றது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகவும் இருக்கின்றது. அப்ப பாக்குறோம், இப்ப 1400 ஆண்டுக்கு அப்புறம் இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல கூட பல பேருக்கு இது தெரியாது. நம்மளும் 3 மாதவிடாய் காலங்கள் இருக்கணும்ன்றதை மட்டும் ஓரளவு தான் விளங்கி வச்சிருக்கின்றோம். ஆனால் இப்ப உள்ள ஆளுகளுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கின்றான் என்றால் இது இதனுடைய வேதம் தான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாம இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கணவனை பிரிந்தவர்கள், கணவனால் தலாக் விடப்பட்டவர்கள், கணவன் இறந்தவர்கள், கணவன் இறந்தா 4 மாதம் 10 நாள் இத்தான் இருக்க வேண்டும், திருமணம் முடிக்காம இருக்கணும், அதுதான் இறைவனுடைய கட்டளை. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கட்டளையெல்லாம் இன்னும் பிற மதங்கள் போட்டு இருக்கின்றார்களா? ஆய்வு செஞ்சு பாருங்க. கணவன் இறந்து விட்டாலோ கணவனை பிரிஞ்சு விட்டாலோ இன்னொரு கல்யாணம் பண்றதை பாவம்ன்ற அளவுக்கு தான் அவர்கள் நினைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னொரு கல்யாணம் பண்ண தேவையில்லை, கணவனோட சேர்த்து உயிரோட வச்சு கொளுத்தி விட சொல்லிதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கணவன் இறந்து விட்டால் கிறிஸ்தவ மதத்தில் அவனுடைய தம்பி அவனுடைய அந்த பெண்ணுடைய புருஷனாக ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவானா. அதுல பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அவங்க அண்ணன் தான் அப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மூடத்தனமான கட்டளை எல்லாம் இல்லாம
அறிவுபூர்வமான கட்டளை. அதுலயும் பாருங்க, கல்யாணம் பண்ற கணவன் இறந்துட்ட அல்லது நீ தலாக்கு விட்டுட்ட அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்மகன் பாதிக்கப்படலாமா? உன்னுடைய குழந்தைக்கு அடுத்த தகப்பனா தெரிய முடியுமா? 3 மாதவிடாய் காலங்கள் காத்திருக்க வேண்டும். அவங்க தன்னுடைய வயிறில் எதையும் வயிற்றுல உள்ளதை மறைக்க கூடாது, இந்த கர்ப்பத்தை மறைக்க கூடாது. இதை பத்தி யாராவது ஆய்வு பண்ணானா? எந்த விதமாவது ஆய்வு பண்ணிச்சா? எந்த அறிவாளியாவது இதை சொன்னானா? எவ்வளவு கரைச்சு குடிச்ச விஞ்ஞானிகளாவது இதை பத்தி பேசினாங்களா? அல்ல இதை பத்தி. ஏன்னா படைச்ச ரப்பு, அவன் படைச்ச ரப்புக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? நீ இந்த மாதிரி தலாக்கு விட்டுட்ட, நீ இறந்துட்ட அப்படின்னா உன்னுடைய குழந்தைக்கு அடுத்தவன் தகப்பனாயிடக்கூடாது. அடுத்தவன் உன் குழந்தைக்கு நீ தான் தகப்பனா இருக்கணுமே ஒழிய அடுத்தவனுடைய குழந்தையை சுமத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹ் இவ்வளவு ஒரு அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இது மூலமாக இது இறைவனுடைய வேதம் தான் என்பது உறுதியாகின்றது. அதே நேரத்தில் இன்னும் பிற சித்தாந்தங்கள் அது சரியான சித்தாந்தம் இல்லை என்பதையும் இந்த விதத்தில் நாம விளங்கிக் கொள்கின்றோம். இது சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.